ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஜுனா அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற சப்ஹெட்டிங்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ what do you mean by சிட்டிசன்ஷிப்? ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படின்னா ஒரு நாட்டில் குடியிருக்கிறதுக்கான ரைட்ஸ் இல்லையா? ஸோ அந்த ரைட்ஸை வந்து ஒரு ஆக்ட் மூலமாக தான் நம்ம நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன ஆக்ட் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. இந்த இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரைட்டுங்களா? ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வாங்கணுன்னா ஒரு 5 மெத்தட் இருக்குது, அதாவது 5 வழி இருக்குது. 5 வழியில் வாங்கலாம். இல்லை இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் 3 வழி இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி 5 வகையில் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை பர்த், ஓகேவா, இந்தியாவில் பிறக்கிறதுனால. 2வது பை டிசென்ட், நம்மளுடைய முன்னோர்கள் இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படிங்கிறங்காட்டி, லைக் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்னு வாங்கலாம். இன்னொன்று ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நம்ம வேறு கண்ட்ரியில் இருந்திருக்கோன்னு வைங்களேன். ஸோ அங்கேருந்து நம்ம அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை வேண்டாம்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வரோம். இந்தியாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது எனக்கு வந்து இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ரைட்டுங்களா? 4வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சுரலைசேஷன். ஓகே, இது வந்து யாராக இருந்தாலும் சரி, இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் ஃபாரினர்ஸாக இருந்தாலும் கூட அவங்களும் நமக்கு என்ன சொல்கிறது, இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு கேட்டால் சில கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஒத்து போனதுக்கப்புறமா ஒரு சில டைம் பீரியடுக்கு, ஓகேவா, அதுக்கப்புறமா அவங்க போய் இந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட போய் நான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டேன், இதெல்லாம் அந்த ப்ரொசீஜர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஸோ இப்போ நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தே வில் பிகம் நேச்சுரலைஸ்ட் சிட்டிசன். ஓகேவா? ஸோ நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஓகே, இப்போது நம்ம நாடு இருக்குது, நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது, நேபாள், பூட்டான், பர்மா இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து ஏதோ ஒரு வார் நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு ரிபல்லியன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கண்ட்ரி வந்து அந்த இல்லை கண்ட்ரியே ஹோலாக சொல்ல முடியாது, ஒரு சில பிளேஸை மட்டும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்தியாவோட டெரிட்டரியோட அனெக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்க மக்களோட குடியுரிமையும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டெரிட்டரி வந்து இந்தியாவோட டெரிட்டரியோட இணைஞ்சிருது. ஸோ அங்கே இருக்க பீப்புளும் இந்தியன்ஸ் தானே, ஸோ அவங்களுக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்போ ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் 5 மெத்தட். ஓகேவா? 5 டிஃப்ரெண்ட் வேஸ், 5 டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கெட்டிங் இந்தியன் சிட்டிசன்ஷிப், ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 மெத்தட் சொன்னேன் இல்லையா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அது 3 இருக்குது. ஸோ அதுவும் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் நம்ம சேனல்லே போய் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இன்னும் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சோஃபார் 8 டைம்ஸ் அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம 10th இதை விட இன்னும் டீட்டெயிலாக பார்த்துருப்போம், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2015 வந்து இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் வந்து லோக்சபாவில் ஒரு மினிஸ்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க. ஓகேவா? ஸோ அந்த டேட் வந்து February 27, 2015. ஓகேவா? ஸோ அது வந்து இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த டேட்டில் வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொன்னோம்ல நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க, ஒரு ப்ரொசீஜர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஃபாலோ பண்ணாங்கன்னா நேச்சுரலைஸ் சிட்டிசனாக மாறிடலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி நான் நேச்சுரலைஸ் சிட்டிசனாக ஆகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸருக்கு. கொடுத்ததுலேருந்து கண்டினியூஸாக ஒரு 12 months வந்து என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து அவங்க சர்வ் பண்ணணும், இல்லை ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து சர்வ் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்தியாவில் அட்லீஸ்ட் ரிசைட் பண்ணணும். ஓகேவா? தங்கி இருக்கணும். எவ்வளோ நாளைக்கு? 12 months. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக இருந்தது. நேச்சுரலைஸ் சிட்டிசனாக அவங்க ஆகணும் அப்படின்னா இந்த க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணால் அவங்க எலிஜிபிலிட்டியே கிடைக்கும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 months பீரியடு வந்து இருக்கணும்னு சொல்கிறது ஓகே, பட் சில அக்கேஷன்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் இருந்தால், ஓகேவா, ஸோ அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியல, கரெக்டாக 12 months கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா
ஒரு தளர்வு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதுதான் அந்த அமெண்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன், அந்த 12 months பீரியடில் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டேட் தெரிஞ்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா 2015 இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த டேட் அப்படின்றது கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற சப்ஹெட்டிங்குள்ளே பார்க்குறது எல்லாமே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரொம்ப ஈஸி. அதாவது இந்தியாவுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில். ஸோ அது வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் எந்த பகுதியில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட் 3 அதில் தான் வந்து இந்தியன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எத்தனை சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 heads இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 6ஆக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம 6ன்னு மொத்தமாக சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ அது ஃபஸ்ட்டு என்னவோ அதுதான் எழுதணும், செகண்ட் என்னவோ அதுதான் எழுதணும், தேர்ட் என்னவோ அதுதான் எழுதணும், மாற்றி எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்லி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரைட்டுங்களா? செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செகண்ட். தேர்டு ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஃபோர்த்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். ஃபிஃப்த்து கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். அண்ட் லாஸ்ட்லி ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் வந்து மாறக்கூடாதுங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, நெக்ஸ்ட்டு ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது நல்ல தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆரம்பத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து இன்னொரு ரைட்டையும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? நம்ம 6ன்னு தானே பார்த்தோம், பட் இனிஷியலாக வந்து 7 இருந்தது. ஓகேவா? ஸோ அந்த 7வது ரைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது தான். ஓகேவா? அண்டர் ஆர்டிக்கல் 31. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கனாலும் இதை சொல்ல தெரியணும். ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து தெரியணும். கண்டிப்பாக இதை மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது, ஆர் இண்டிவிஜுவலாக கேட்குறக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆர்டிக்கல் 31 டினோட்ஸ் வாட் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக தான் வந்து இது கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டியும் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுத்துருந்தாங்க. பட் 44th அமெண்ட்மெண்ட் மூலமாக, ஓகேவா? ஸோ அது இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் வந்து 1978. அந்த இயரில் 44th அமெண்ட்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்து எடுத்துகிட்டு அதை லீகல் ரைட்டாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ லீகல் ரைட்டாக மாற்றி அதை ஆர்டிக்கல் 300A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்க ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது, பட் 44th அமெண்ட்மெண்ட் மூலிமா 1978 இயரில் வந்து அதை வந்து லீகல் ரைட்டாக வந்து மாற்றிட்டாங்க, விச் இஸ் பிளேஸ்ட் அண்டர் ஆர்டிக்கல் 300A. ஓகேவா? பட் இனிஷியலாக அது இருந்த ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 31. ஓகேங்களா? ஸோ இந்தளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதுவும் நம்ம 10th புக்கில் வந்து நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதே தாங்க அங்கேயும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஆர்டிகல்ஸ். ஓகேவா? எந்த ஆர்டிக்கலில் இருந்தது, மாற்றினதுக்கப்புறம் எந்த ஆர்டிக்கலுக்குள்ளே போச்சு. ஓகேவா? அந்த 44th அமெண்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது எந்த வருஷம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சேஞ்சஸ் வந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட் இஸ் 44th அமெண்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட். ஓகேவா? போத் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். ரைட்டுங்களா? ஸோ யாருமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? இன்கேஸ் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யாராவது வயலேட் பண்ணாங்க அப்படின்னா காமன் பீப்புள் வந்து எதர் ஹை கோர்ட்டுக்கும் போகலாம், இல்லை டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட போகலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பவர் வந்து நம்மளுக்கு எந்த ஆர்டிக்கல் மூலயமா கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 32 மூலயமா தான் கிடைக்குது. ஓகேவா? அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டிக்கலுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கலுக்கு இதுதான் நேம். ஸோ அவங்க டைரெக்டாக வந்து என்ன பண்ணலாம், பாதிக்கப்பட்டவங்க நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். அந்த சட்டம் கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 32. ரைட்டுங்களா? பட் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே அப்சல்யூட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்சல்யூட்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற மாதிரி எல்லா சமயத்துலேயுமே வந்து எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, ஈக்குவாலிட்டி இருக்குது, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து எல்லா சமயமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் ஆர் ஸ்பெஷல் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் இருந்தால் அப்போ வந்து இதை சில ஃப்ரீடம்ஸை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பிளாக் பண்ணுவாங்க.
ஓகேவா. ஸோ நம்ம அதை வந்து பேன் பண்ணிடுவாங்க, ஓகேவா, அந்த குறிப்பிட்ட டைமுக்கு. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் நாட் அப்சல்யூட் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க, ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன, இவ்வளோ தாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி, வேறு எதுவும் கிடையாது பெருசாக. இந்த டாபிக் இந்த டிட் யூ நோ மாதிரி கொடுத்துருக்காங்களே, ஆக்சுவலி இது என்னென்னா ஒரு ஸ்டோரி கண்டென்ட், அதாவது இது ஸ்டோரியில் நியூஸ் பேப்பர் கண்டென்ட், ஓகேவா. இது ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு எடிட்டோரியல் பேஜ். அந்த என்ன சொல்கிறது, பொலிட்டிக்கல் இஷ்யூ சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு இது போட்டாங்க, போஸ்ட் ஒன்று போட்டாங்க ஃபேஸ்புக்கில். அதை ஒரு பொண்ணு போட்டாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்தங்க அதை லைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த 2 பொண்ணுங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ அதை பற்றின இதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இது மும்பையில் நடந்த ஒரு இன்சிடென்ட், ஓகேவா. ஸோ அதை படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே, ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பேர்லேயே இருக்குது. டைரக்டிவ் அப்படின்னாவே என்னங்க அர்த்தம், கிவிங் டைரக்ஷன்ஸ், ஓகேவா. இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்கிறது தான், ஓகேவா. பட் இது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ண முடியாது. அதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி இது வந்து என்ஃபோர்ஸபிள் கிடையாது. செஞ்சு தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம யாரையும் கேட்க முடியாது. ஜஸ்ட் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும், ஓகேவா. ஸோ கோர்ட் கேன் கிவ் ஜஸ்ட் டைரக்ஷன்ஸ், அவ்வளோதான். செஞ்சால் மக்களுக்கு நல்லது, ஓகேவா. ஸோ மக்களோட வெல்ஃபேர்க்காக தான் வந்து இதை சொல்கிறாங்க, ரைட்டுங்களா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 4 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் தான் வந்து இதை கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ இதில் சில விஷயங்கள் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணிங்கன்னா இல்லை இங்கேருந்தே படிக்கணுங்க, இங்கேருந்தே படிச்சுக்கோங்க. என்னென்ன கொடுத்துருப்பாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சொல்கிறேன், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது எல்லாத்தையும் மனப்பாடமெல்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் பே ஃபார் போத் மென் அண்ட் உமன். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி ப்ரைமரி எஜுகேஷன், ரைட் டு ஒர்க்கு. அதுக்கப்புறமா பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ், unemployment, sickness, disablement, organization of village panchayat, adequate means to livelihood, special privilege to economically backward sections of people, and distribution of wealth, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக மக்களோட வெல்ஃபேருக்கு சொல்கிற இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்கும். டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் தீஸ் பிரின்சிபல்ஸ் குட் ஹெல்ப் இன் மேக்கிங் இந்தியா வெல்ஃபேர் ஸ்டேட், ரைட்டா. அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற டாபிக். இதுவும் ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஒரே டிஃப்ரென்ஸ் இதுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட், பட் டிபிஎஸ்பி வந்து இட்ஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாயத் ராஜ், ஓகேவா. ஸோ அந்த பஞ்சாயத் ராஜுக்கு ஒருத்தர் சப்போர்ட்டர், ஒருத்தர் வந்து எதிர்த்திருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காந்தி, அதை எதிர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பேத்கர், ரைட்டுங்களா. இதில் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க பெருசாக, புக்கில் வந்து கண்டென்ட் ரொம்ப கம்மி தான். என்ன அப்படின்னா, காந்தி வந்து ரியல் ஸ்வராஜ் வந்து எப்படி அப்படின்னா கிராம் ஸ்வராஜில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னார், ஓகேவா. ஸோ கிராம் ஸ்வராஜ்னால் என்ன அப்படின்னா வில்லேஜ் இண்டிபெண்டன்ஸ், ரைட்டுங்களா. ஸோ கிராம்னாவே வில்லேஜ், ஸ்வராஜ்னா இண்டிபெண்டன்ஸ், ஓகேவா. அதாவது பவர்ஃபுல்லாக வந்து ஒரு பஞ்சாயத்தில் தான் இருக்கணும், ஒரு கிராம் ஸ்வராஜில் தான் இருக்கணும் அப்படின்றது வந்து காந்தி சொல்லியிருப்பார், ஓகேவா. இதை வந்து அம்பேத்கர் வந்து எதிர்த்திருப்பார், அவ்வளோதாங்க வித்தியாசம். இதுக்கு வந்து நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்ன சொல்லியிருப்பார் பாருங்கள். மை ஐடியா ஆஃப் கிராம் ஸ்வராஜ் இஸ் தட் இட் இஸ் அ கம்ப்ளீட் ரிப்பப்ளிக் இண்டிபெண்ட் ஆஃப் இட்ஸ் நெய்பர்ஸ் ஃபார் இட்ஸ் ஓன் வைட்டல் வான்ஸ். பாருங்கள், it is independent of its own neighbor for its vital ones and yet interdependent for many others in which dependence is necessary, ஓகேங்களா. ஸோ இண்டிவிஜுவலாக பார்த்தா ஒவ்வொரு வில்லேஜும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதே சமயம் எல்லா வில்லேஜஸ்க்கு நடுவில் ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வில்லேஜும் இன்னொரு வில்லேஜை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வில்லேஜஸ் வந்து பவர்ஃபுல் ஆகும்போது தான் வந்து நம்மளோட உண்மையான இண்டிபெண்டன்ஸ் அது அப்படின்னு வந்து காந்தி சொல்வார். பட் அம்பேத்கர் என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முடியவே முடியாது, பிகாஸ் வில்லேஜில் வந்து கம்யூனலிசம், கேஸ்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்ன சொல்கிறது, அண்டர் ப்ரிவிலேஜ்டு மக்களை வந்து வேறு கேஸ்ட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக என்ன சொல்கிறது டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களோட முன்னேற்றத்தை கெடுக்கும். ஸோ அதனால் வில்லேஜ் பஞ்சாயத் ஆர் பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அம்பேத்கர் முடிச்சிருப்பார். ஸோ இதனோட ரிசல்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அம்பேத்கரோட தலைமையில் தானே நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணோம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிற வேர்டை கூட பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த சிஸ்டமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அம்பேத்கர் தெளிவாக இருந்தார். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் மச் என்ன சொல்கிறது, நிறையா பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா இந்த காந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, காந்தியோட ஸ்டான்ச் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அம்பேத்கர் கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஒரு சின்ன ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கணும் பஞ்சாயத் ராஜுக்காக அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் ஒரு ஆர்டிக்கல் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற பார்ட்டுக்குள்ளே. ஓகேவா? ஸோ அது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 40. ஓகேவா? ஸோ அதுபடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, டிபிஎஸ்பியில். ஸோ விச் மீன்ஸ் அவங்க வெறும் டைரக்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும், அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பஞ்சாயத்து ராஜ் வச்சு தான் ஆகணும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் அப்படின்னு என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. வைங்களேன், வச்சா நல்லது, மக்களுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க. ஓகேவா? ஸோ அதுபடி என்ன அப்படின்னா, ஸ்டேட்ஸ் தட் த ஸ்டேட் ஷால் take steps to organize village panchayat and endow them with such powers and authority as may be necessary to enable them to function as units of self-government. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் இந்த அப்படியே ஒரு டைம் ஒரு 2-3 தடவை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, இது அப்படியே புரியும். ஓகேங்களா? ஸோ ஆர்டிக்கல் 40 எப்படின்னாவே உங்களுக்கு பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? ஸோ எந்த பார்ட்டில் இருக்குது ஆர்டிக்கல் 40? டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற டாபிக் உள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாயத் ராஜ் இன் வியூ ஆஃப் காந்தி அண்ட் அம்பேத்கர் அப்படிங்கிற டாபிக். ரைட்டுங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ரைட். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, நீங்களாக படித்து பார்த்துக்க வேண்டியதுதான். அதாவது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு 10 பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாம் ஆர்டர் மாறாமல் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எப்படி சொன்னோம், ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, நெக்ஸ்ட்டு ரைட் டு ஃப்ரீடம் அப்படி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஏ பாயிண்ட் என்ன, பி பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பாருங்கள், பார்ட் 4A அப்படிங்கிற பார்ட்டில் தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பார்ட் 4A அப்படிங்கிறதுல பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி, பட் பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா? ஸோ அதில் தான் வந்து ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 டியூட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி கடமையும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டு அபாய்ட் பை தி கான்ஸ்டிடியூஷன், டு ரெஸ்பெக்ட் ஐடியல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து to cherish and follow noble ideals which inspired our national struggle for freedom. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் அப்படியே படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, EF 6, 7, 8, 9, 10, 11. ஓகேவா? ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 10 பாயிண்ட் இதோட 10 பாயிண்ட் ஓவர். ஓகேங்களா? ஸோ 10 பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க, பட் இது வந்து 11th பாயிண்ட். ஸோ இந்த 11th பாயிண்ட்டை வந்து 86th அமெண்ட்மெண்ட் மூலமாக, ஓகேங்களா, 86th அமெண்ட்மெண்ட் இந்த இயர் 2002 அந்த வருஷத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம இப்போ நான் சொல்கிற கண்டென்ட் வந்து இங்கே இருக்கான்னு தெரில, பட் இங்கே இல்லைங்க, பட் இது 10th புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுபடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹூ இஸ் அ பேரண்ட் ஆர் கார்டியன் டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் சைல்டு ஆர் த கேஸ் மேபி வார்ட் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 6 and 14 years. ஓகேவா? ஸோ பேரண்ட்டாக இருந்தால் அவங்க குழந்தைங்களுக்கு, இல்லை கார்டியனாக இருந்தால் அவங்க யார் அவங்களோட வார்டு, அதாவது என்ன சொல்கிறது, அவங்க தத்தெடுத்து வளர்க்குறாங்க இல்லையா, ஸோ அந்த குழந்தைகளுக்கும் 6 to 14 years வரைக்கும் கம்பல்சரி அவங்க எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த இதுபடி 45th ஆர்டிக்கலை வந்து ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி டிபிஎஸ்பிலையும் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஆஸ் அ ரிசல்ட் இந்த டியூட்டி, ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆர்டிக்கல் 51A அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கல் கீழே சப்டிவிஷன் 4K அப்படிங்கிற, ஓகேவா, ஆர்டிக்கல் 51A அதுக்கு கீழே K அப்படிங்கிற செக்ஷன் மூலமாக இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 6 to 14 years இருக்க குழந்தைங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுத்தே ஆகணும், பேரண்ட்டாக இருந்தாலும் சரி கார்டியனாக இருந்தாலும் சரி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இன் இந்தியா. இது வந்து ஒரு சூப்பர் டாபிக். ஓகேங்களா? பட் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே ஒரு மாதிரி கொஞ்சம்
என்ன சொல்கிறது, இது போதும், இது மிச்சதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான், ஓகேவா? ஜஸ்ட் இதில் நீங்கள் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஸோ நம்ம அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை இதிலேருந்து வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.